இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இவ்வளவு பெரிய போர் வெடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஈரான் அவங்களோட நாட்டுல அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லித்தான் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆய்வு மையங்கள் மேல எல்லாம் அமெரிக்கா அவங்களோட தாக்குதலையும் மேற்கொண்டு இருந்தாங்க. இந்த போர் பதற்றம் ஒருவேளை மூன்றாம் உலக போரை ஏற்படுத்திருமோ அந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு இடையில ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாதா? இந்த விஷயம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில போரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அணு ஆயுதம் அவ்வளவு சக்தி உள்ளதா? அப்படின்னா இந்த அணு ஆயுதம்னா என்ன? இப்போ எந்தெந்த நாட்டுக்கிட்ட எல்லாம் இந்த அணு ஆயுதம் இருக்கு? இதனால ஏற்படக்கூடிய ஆபத்தான விஷயங்கள்லாம் என்ன? அதோட ஹிரோஷிமா நாகசாகி மேல வீசப்பட்ட அணுகுண்டுகளோட விளைவுகள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரியான விடயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டூடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். அணு ஆயுதம் அப்படிங்கிறது அணுவின் உள்ளமைப்பை சிதைக்கக்குள்ள அதுல இருந்து வர பெரும் சக்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அழிவு தன்மை கொண்ட ஆயுதம் தான் இந்த அணு ஆயுதம். நல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அழிவை தரக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதத்தை பொறுத்த வரையில இதுல இருக்கக்கூடிய முக்கியமான 2 செயல்முறைகள் என்னன்னு பாப்போமா? ஒன்னாவது அணு பிளவு. ஒரு பெரிய அணுவுல இருக்கக்கூடிய அணு கருன்னு சொல்லப்படுற நியூக்ளியர்ஸ் 2 அல்லது பல துண்டுகளா சிதைகிற செயற்பாடை தான் அணு பிளவுன்னு சொல்லுவாங்க. இந்த செயற்பாட்டின் போது ரொம்ப அதிகமான எனர்ஜி வெளியே வருமா, அதோட சேர்ந்து நியூட்டன்ஸும் வெளியே வருமா. இந்த வெளியே நியூட்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? ஏனைய அணுக்களையும் பிரிக்கும். இந்த ப்ரோசஸ் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்றதுன்னா, நாம ஒரு பட்டாசு வெடிக்க வைக்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். ஒரு பட்டாசு கட்டை எடுத்து அதுல இருக்கக்கூடிய எல்லா பட்டாசுகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல வச்சு நாம ஏதாவது ஒரு பட்டாசை தான் பத்த வைப்போம். ஆனா அந்த பட்டாசு வெடிக்கக்குள்ள அதை சுத்தி இருக்க மற்ற பட்டாசுகளும் என்ன செய்யும்னா வெடிச்சு செதறும். இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இந்த அணு பிளவுன்னு சொல்றாங்க. ஒரு அணு உடையக்குள்ள அது இன்னொரு அணுவையும் என்ன செய்யுதுன்னா உடைக்குது. அதனாலதான் இதோட சக்தி ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. யுரேனியம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய அணு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த யுரேனியம்ங்கிற அணுவை நியூட்டன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் தாக்கும். அதுக்கு பிறகு இந்த அணு 2ஆ மாறும். எதனால? இந்த நியூட்டன்ஸ் போயிட்டு தாக்குனனால. இந்த சந்தர்ப்பத்திலையும் 2 இல்லைன்னா 3 நியூட்டன்ஸ் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. இது நடக்கக்குள்ள சுமார் 200 மில்லியன் எலக்ட்ரோவோல்ட் சக்தி வெளியிடப்படுது. இந்த அணுப்பிளவு எங்க எல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா? முதலாவதா அணுமின் நிலையங்கள்ல மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போதும், மற்றது ஒரு அணு ஆயுதம் வெடிக்கக்குள்ளையும் இந்த அணுப்பிளவுகள்லாம் ஏற்படுது. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? 1 கிராம் யுரேனியத்தால 24,000 கிலோவோல்ட்ஸ் மின்சாரத்தை உருவாக்க முடியுது. இது ஒரு நகரத்துக்கு இரவு 1 மணி நேரத்துக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த அணுப்பிளவு ஒரு அணுவுல இருக்கக்கூடிய ஒரு துளி அளவிலான ஒரு சக்தி தான். இதை நாம தவறான முறையில பயன்படுத்தினா இது இந்த உலகத்தையே சிதைச்சிரும். 2ஆவதா பார்க்க போறது அணு விளையம். அப்படின்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேலான அணுக்கள் ஒன்னா சேரக்குள்ள ஒரு பெரிய ஒரு அணுவா மாறுது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி வெளிவிடப்படுது. இந்த விஷயம் தான் சூரியனுக்கே சக்தி கொடுக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சூரியன்ல ஃபுல்லாவே ஒவ்வொரு நொடியும் இந்த அணுவிளையம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த ஒரு விஷயத்தினால தான் சூரியன்ல இருந்து நமக்கு வெப்பமும் ஒளியும் கிடைக்குது. இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தான். இந்த ஒரு அணு விளையத்தால சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அணு பிளவு. ஆனா இந்த அணு விளையம் எதிர்காலத்துல ஒரு புதிய சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அணு விளையத்தின் தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா எந்தெந்த நாடுகள்லாம் அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க, அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற விஷயமெல்லாம் பார்ப்போமா? அமெரிக்கா 1945 இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கி முடிக்கிறாங்க. ரஷ்யா 1949 இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கி முடிக்கிறாங்க. இந்தியாவும் 1974 இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கி முடிக்கிறாங்க. பாகிஸ்தான் 1998 இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கி முடிக்கிறாங்க. சீனா 1964 இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. வடகொரியாவும் 2006 இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கி முடிச்சிருக்காங்க. இதுல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வடகொரியாவிட்ட அணு ஆயுதம் இருக்குது தான்.
ஏன்னா வடகொரியாவின் அதிபரான கிம் ஜோங் உன் வந்து அப்படிப்பட்டவர் தான். பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பாரு, ஆனா ரொம்ப பெரிய டென்ஷன் பார்ட்டி. இந்த நாடுகள தலைவர்கள்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் ஒரு அணு ஆயுதத்தையே ஆக்டிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை மட்டும் ஏதாவது ஒரு நாட்டின் அதிபர் வந்து அழுத்திட்டாருன்னா சோலி முடிஞ்சது தான். ஏன்னா இந்த உலகம் வந்து லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் அப்படின்ற 2 அணுகுண்டுகளோட விளைவை வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கு. அதோட ஹிரோஷிமா நாகசாக்கி மேல வீசப்பட்ட அணுகுண்டுகளோட விளைவுகள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா மேல லிட்டில் பாய்னு சொல்லக்கூடிய 40 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு பூமியில இருந்து 600 மீட்டர் உயரத்துக்கு மேல 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு வெடிக்க வைக்கப்படுது. அதே மாதிரி தான் நாகசாக்கி மேலையும் ஃபேட்மேன் சொல்லப்படுற 4.5 டன் எடையுள்ள ஒரு அணுகுண்டு பூமியில இருந்து 500 மீட்டருக்கு மேல அதே ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமெரிக்கானால போடப்படுது. இதண்ட உடனடி தாக்கத்தால ஹிரோஷிமாவில் கிட்டத்தட்ட 80,000 மக்கள் வந்து உடனடியா மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நாகசாக்கி மேலையும் வீசப்பட்ட இந்த அணுகுண்டுனால 40,000 மக்கள் வந்து உடனடியா மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல மனிதர்களோட உடல் எரிஞ்சும் சில பேர் வந்து நிழலாவே மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நினைக்கக்குள்ளேயே ரொம்ப பயமா தான் இருக்கு. இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது அறிவியலோட மிக சிறந்த கண்டுபிடிப்பா இருக்கலாம், ஆனா அதை மனித உணர்வுகள் இல்லாம பயன்படுத்தப்பட்டா அது இறுதியில அழிவை தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஹிரோஷிமாவும் நாகசாக்கியும் இன்னும் நம்மள ஒரு ஓரமா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதை மீண்டும் ஒருபோதும் செஞ்சு விடாதீங்கன்னு சொல்லி இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான உங்களோட கருத்துக்கள் என்ன? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சதீஷ் எஸ்டூடியோ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.